வணக்கம் friends, welcome to Food and Information Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம். துவரம் பருப்பு, அதாவது சாம்பாருக்கு போடுவோம்ல துவரம் பருப்பு. இது எப்படி 2 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா சீக்கிரமா வேக வைக்கிறது. இந்த டிப் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா நம்ம சாம்பாருக்கு துவரம் பருப்பு குக்கர்ல வேக வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் தேவைப்படும். சில ரக துவரம் பருப்பு பாத்தீங்கன்னா 4-5 விசில் வச்சாலும் அது வேகாது. இந்த மாதிரி இருக்கிற துவரம் பருப்பை எப்படி நம்ம ஒரே விசில்ல ரொம்பவே சுலபமா வேக வைக்கிறது, இந்த மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் 2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் தனித்தனியா ஒவ்வொரு கப்பா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த துவரம் பருப்பை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் இதுல ரெண்டுமே ஒரே குவான்டிட்டி மற்றும் ஒரே ரக துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு அடுத்ததான் இந்த 2 பவுல்ல ஒரு பவுல் துவரம் பருப்பை இப்போ மிக்சர் ஜார்ல போட்டு 1க்கு பாதியா அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப ஸ்மூத்தா அரைக்க கூடாது, அந்த ஒரு துவரம் பருப்பு பாதியா உடையணும். அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க, அப்படியே கொரன்னு இருக்கணும். ஒரு துவரம் பருப்பு பாதியாக உடஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த 2 பவுல் துவரம் பருப்பையும் தனித்தனியாக ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் இதை வேக வைக்கலாம். ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்து வேக வச்சோம்ல, அது நல்லா ப்ரெஷர் குக்கரில் ஒரே விசில்லையே வெந்துடுச்சு. நம்ம ஊற வச்சு வேக வச்ச துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும், அது வேகாம தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சீக்கிரமாக துவரம் பருப்பை வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிங்கன்னா 2 நிமிஷத்தில் துவரம் பருப்பு சூப்பராக நல்லா கொழைய வெந்துடும். இந்த மெத்தடில் நமக்கு டைமும் மிச்சமாகும் மற்றும் நமக்கு அந்த கேஸ் செலவாகிறதும் மிச்சமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு துவரம் பருப்பு சீக்கிரமாக வேக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.